வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு போட்காஸ்ட் எபிசோட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் பிட் ஸ்டாப்போட இந்த வாரத்தில் நடந்த மேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். நியூஸ் எபிசோட் தான் இது. பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 மாருதி பிரெஸ்ஸா ஃபேஸ் லிஃப்ட் ஃபைனலாக வந்து வந்துருச்சு. பிக்கஸ்ட் அப்டேட் எவரா? இல்லை லைக் வந்து கிமிக்ஸ் மட்டும் இருக்குதா? அப்படின்னு சொல்லி தான் இந்த போட்காஸ்ட்டில் அடுத்தடுத்து பேசுவோம். 2026 பிரெஸ்ஸா வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரில் வந்து பெரியதான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரல. ஃப்ரண்ட் பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாக் லேம்போட ஹவுசிங் மாற்றிருக்காங்க. அலாய் வீல்ஸோட டிசைன் மாறி இருக்கு. மோர் ஆஃப் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய டிசைன் கேரக்டரை தான் வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய சேஞ்சஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1 லிட்டர் 3 சிலிண்டர் அந்த பூஸ்ட் ஜெட் ஜிடிஏ பெட்ரோல் என்ஜின் ஃப்ராங்ஸில் இருந்துச்சுல்லங்க. அது இப்போ வந்து பிரெஸ்ஸால வந்திருக்கு. பட் பிரெஸ்ஸால வந்து ஃப்ராங்ஸ் மாரி இல்ல. ஃப்ராங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஆஃப் த லைன் மாடல்ஸ்ல தான் குடுத்தாங்க. டெல்டா ப்ளஸ்ல வந்துச்சு, ஜீட்டால வந்துச்சு, ஆல்ஃபால வந்துச்சு. பட் இங்க எல்எக்ஸ்ஐ மாடல்ல இருந்தே வித் ஸ்மார்ட் ஹைபிரிட்டோட உங்களுக்கு வந்து டர்போ பெட்ரோல் பூஸ்டர் ஜெட் என்ஜின் அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சாய்ஸா மாருதி நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. பட் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரான ஒரு அப்டேட் பிரெஸ்ஸால. இங்கே இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஃப்ராங்ஸோட பூஸ்டர் ஜெட் என்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 100 அண்ட் 147 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. வேறஸ் பிரெஸ்ஸால அது ஒரு மேஜர் லீப் போயிருக்காங்க. 110 பிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பூஸ்டர் ஜெட் என்ஜின் ஃபைனலி இந்தியால அதோட ஒரிஜினல் ஸ்பெக்ல வந்திருக்கு. ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி வந்து மாறி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டிரைவ் பண்ணிட்டு அதை பற்றி மேலும் விவரங்கள் பேசுவோம். இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ரீசனே வந்து 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டுக்கு போகிறதுக்கு பிரெஸ்ஸா வந்து 1.5 லிட்டர் என்ஜின் கொடுத்தனால ஜிஎஸ்டி வந்து 40% அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ 1 லிட்டர் என்ஜின்குள்ளே வந்தனால 18% ஜிஎஸ்டி. ஸோ 22% வந்து ஜிஎஸ்டி டாக்ஸை இங்கே சேமிக்க முடியும். ஸோ மாருதி வந்து இதை ஒரு ஸ்மார்ட்டான மூவாக பண்ணியிருக்காங்க. வேரியன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்தீங்கன்னா, இங்கே அதில் ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXi, ZXi ப்ளஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ மேனுவல் அவைலபிள். இதை எல்விஇசெட், ஜெட் ப்ளஸ் அப்படின்னும் கால் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவலில் எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXi வரைக்கும் தான் அவைலபிள். ZXi ப்ளஸில் 1.5 லிட்டர் எண்ணெயை நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட எடுக்க முடியாது. இங்கே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலுக்கும் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ பிரெஸ்ஸால நீங்கள் என்ன வேரியன்ட் எடுத்தீங்கனாலும் 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் தான் கிடைக்குது. ஃபைனலாக மாருதி கொஞ்சம் வேக்கப் ஆகி இந்த 6 ஸ்பீட் மேனுவலை கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து விக்டோரியஸ், கிராண்ட் வெட்டாரா, ஹை ரைடர் எல்லாத்துலேயுமே அப்டேட் செய்யப்படும். ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு வந்த உடனே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக் மிஸ் ஆகிறது. அதே மாதிரி டர்போ பெட்ரோலுக்குமே ஆட்டோமேட்டிக் ஏன் விட்டாங்க? ஏன்னா, அந்த செக்மெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டர்போ பெட்ரோல்ஸ் தான். அதில டார்க் கன்வெர்ட்டர் இருக்கு, டிசிடி இருக்கு. பட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் கன்வெர்ட்டர் இவங்க மட்டும் தான் பிளேஸ் பண்றாங்க. அது கூட வந்து டர்போ பெட்ரோல்லயுமே டார்க் கன்வெர்ட்டர் குடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் ஒரு பெட்டர் ப்ரொபோர்ஷன் கிடைச்சிருக்கும். ஏன்னா, அது ஒரு மேஜர் மிஸ்ன்னு நான் பார்க்குறேங்க. ஃப்ராங்ஸ்ல குடுத்துருக்காங்க. இதில குடுக்குறதுக்கு என்ன மேபி பிரைஸ் அதிகமா போயிரும்னு நெனச்சாங்களா எனக்கு தெரியல. ஃப்ராங்ஸை வந்து அரௌண்ட் வந்து இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் 15.6 லேக்ஸ் கிட்ட வருது. டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட பார்க்குறபோது, இங்கே ஒரு 16 லேக்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கனாலும் லைக் ஒரு சென்சிபிளாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் மேஜர் மிஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் டர்போ என்ஜினுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனே கொடுக்காம இருப்பது ஒரு ஒரு பிளண்டர் அப்படின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஸோ டர்போ வேணும்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான். ஆட்டோமேட்டிக் வேணும்னா அது 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் 6 ஸ்பீடில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஜிஎஸ்டி அட்வான்டேஜ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டர்போ ஆட்டோமேட்டிக் கொடுக்காம விட்டது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் சிட்டியில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அது மேஜர் மிஸ் ஆகிருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். 1.5 என்ன என்ஜின் பொறுத்த வரைக்கும் இயர்லியராக 5 ஸ்பீடாக இருந்தது. அது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி அப்டேட் இங்கே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்கோட இப்போ பிரெஸ்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பாரத் என்காப்போட கிராஷ் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இந்த ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி வேரியண்ட்க்கு கிராஷ் டெஸ்ட் செய்யப்படலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வெர்ஷனுக்கு மட்டும் தான் கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்க் உள்ள அந்த சாசியை வந்து அவங்க அனுப்பலை.
ஸோ பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு கிடைச்ச 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றது சிஎன்ஜி வேரியன்ட் வெர்ஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இதை வந்து ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பற்றி பேசணும்னா இந்த பிரெஸா இப்போ ஃபைனலாக அஃபிஷியலாக வந்து எல்லாருமே கேட்டால் அந்த 5 ஸ்டார் என்காப் ரேட்டிங்குள்ளே போயிருச்சு. நிறைய பேர்த்துக்கு வந்து பாரத் என்காப் மேலே வந்து ட்ரஸ்ட் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அதோட ப்ரோட்டோகால்ஸை வந்து குளோபல் என்காப்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி சிலதெல்லாம் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று பிராண்டு தான் மோஸ்ட்லி வெஹிக்கிள் அனுப்புகிறாங்க. பாரத் என்காப் வந்து பிக் பண்ணி செக் பண்ணுறதில்ல. ஸோ பிராண்ட் என்ன வண்டி அனுப்புகிறாங்களோ அந்த வண்டி கிராஸ் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறாங்களே வெளியே ரேண்டம் பிக் அப்படின்றது இல்லை. குளோபல் என்காப்பில் வந்து பண்ணுவாங்க, ரேண்டம் பிக்கும் நடக்கும். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வண்டியை பிக் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் பாரத் என்காப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்ட் என்ன வண்டி கொடுக்குறாங்களோ அதை கிராஸ் டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே அடல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு 30.41 இருக்குது. சைல்டு ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷனுக்கான மார்க் வந்து 49க்கு 43 ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஸ்கோர்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ஆஃப்செட் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 14.41 ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைடு இம்பாக்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16 ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைடு இம்பாக்டில் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் கிராஷ் டெஸ்ட் இமேஜஸ் பார்ப்பீங்க. டம்மி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் இருப்பது நீங்கள் கிளியராக எவிடென்ட்டாக புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். சேஃப்டி எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், கர்டைன் ஏர்பேக்ஸ், டியூவல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், ஃப்ரண்ட் சைடு ஏர்பேக்ஸ், பெடஸ்ட்ரியன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபார் டிரைவர், பேசஞ்சர் அண்ட் ரியர் ஆக்குபென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடலில் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதை திரும்ப திரும்ப திட்டி எனக்கே அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மாருதி ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு அஃபிஷியலில் ஒரு அன்அஃபிஷியல் வீடியோவில் பார்த்தம்போது தெரிஞ்சுது. அஃபிஷியலாக அது எல்எக்ஸி வேரியன்ட் வந்தோடனே நாங்கள் டீட்டெயில் ரிவ்யூ போடுறோம். அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வந்து தமிழ் மோட்டா 360 சொல்லி ஒரு சேனல் இருக்குது, கார்த்திகேயன் பிரதர் நம்ம கூட பாட்காஸ்ட்லாம் பண்ணியிருப்பார் இல்லைங்க. அவரோட சேனல் ஆக்சுவலாக ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது மேபி வந்திருக்கலாம். அதை செக் பண்ணுங்கள், இன்னும் கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். பாரத் என்காப் அஃபிஷியல் அனெக்ஷர் படி 1.5 லிட்டர் மேனுவல், 1.5 லிட்டர் ஆட்டோமேட்டிக், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மேனுவல் இந்த வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கிராஷ் டெஸ்ட் அப்ளிகபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரி சிஎன்ஜி வெர்ஷன் இந்த லிஸ்ட்டில் இல்லைங்க. ஓவரால் ஸ்கோரிங் பார்க்கும்போது வந்து இது வென்யூவை விட ஒரு கம்மியான ஸ்கோரிங் தான். சரி, ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா விக்டோரியஸில் இருந்த அந்த டாப் ஆஃப் த லைனில் இருந்தால் 10.1 இன்ச் வந்து பாஷ் பண்ணியிருந்தாங்க ஆண்ட்ராய்டு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். அதை இப்போ பிரசாக் கொண்டு வந்திருக்காங்க. 360 டிகிரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷனில் வந்து விக்டோரியஸில் மட்டும்தான் மாருதி லைனப்பில் இருந்துச்சு. அதை இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹட்ச்பேக் கண்ட்ரோல்ஸும் டாப் ஆஃப் த லைன் போகும்போது வந்து சேம் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க இல்லைங்க, விக்டோரியஸில் பார்த்தீங்களா அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ். அப்புறம் அடிஷனலாக வந்து ஃப்ரண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸ் ஆடாக இருக்குது. அலைவல் டிசைன் மாதிரி இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் ஃபாக்லம் ஹவுசிங் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தா இது வந்து ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக் ஃபேஸ் லிஃப்டாக இல்லை, டர்போ என்ஜின் இன்ட்ரடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்டி அட்வான்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர் அப்கிரேட்ஸ், 5 ஸ்டார் சேஃப்டி இதெல்லாம் பிரசாவாக இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் பேக்கேஜாக மாற்றிருக்கு அப்படின்றது தான் வந்து ரியாலிட்டிங்க. ஸோ பிரசாவோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஜிஎஸ் பிட்ஸ்டாப்போட எபிசோடில் இந்த நியூஸ் 2 ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஸ்கோடா இந்தியா இப்போது ஜேஎஸ்டபிள்யூ கைக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இப்போ வந்து மேஜர் ஷேரை வச்சிருக்கிற ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் இப்போ ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகன் இந்தியாவை வந்து கையில் எடுக்க போகிறாங்களா அப்படின்றது தான் ஒரு மேஜர் கேள்வியாக இருக்குது. இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய கார்ப்பரேட் டெவலப்மெண்ட் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. சரி வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ரிப்போர்ட்ஸ் படி ஃபோக்ஸ்வேகன் குரூப்பும் ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பும் அட்வான்ஸ்டு டிஸ்கஷன்ஸில் இருக்காங்க. டீல் கம்ப்ளீட் ஆனால் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்கோடா ஆட்டோ ஃபோக்ஸ்வேகன் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் மேஜர் ஸ்டேக் அக்வயர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டோ ஃபோக்ஸ்வேகன் இந்தியாவோட மேஜர் ஸ்டேக்கை பர்ச்சேஸ் பண்ணுவதில் ஒரு ஃபைனல் லைன் ஆஃப் டீல்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, பட் நெகோசியேஷன் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ ஸ்கோடா ஆட்டோ ஃபோக்ஸ்வேகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன், அவுடி, போஷா, லம்போகினி, பென்ட்லி பிரான்ச்சோட மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இன்ஜினியரிங், R&D எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது இந்த கம்பெனி தான். ஸோ இதை SAVWIPL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஸ்கோடா இல்லை, ஃபோக்ஸ்வேகனோட மேட்டர் மட்டும் இல்லை, ஃபோக்ஸ்வேகன் குரூப்போட மொத்த இந்தியன் ஆப்ரேஷன் பற்றின டீலாக இது இருக்குங்க.
ஏன் Volkswagen வந்து திடீர்னு இப்படி ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா Volkswagen இந்தியால 20+ இயர்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ஷேர் அச்சீவ் பண்ண முடியல. இந்தியாவோட 2.0 ஸ்ட்ராட்டஜி எம்கியூபி ஏஓஐஎன் பிளாட்ஃபார்ம்ல ஸ்லாவியா, வெர்டஸ், டைகூன், குஷா, கைலாக் இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியும் வால்யூம் எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு போகல. என்ன பொறுத்தவரைக்கும் குஷாக்கோட பேசிக் மாடலையும், கைலாக்கோட பேசிக் மாடலையும் கொஞ்சம் குடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வால்யூம் நம்பர்ஸ் நடந்திருக்கும். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, லான்ச்சுக்கு மட்டும் அந்த பிரைஸ குடுத்துட்டு, கைலாக்ல கூட குடுக்குறாங்க. குஷாக்ல கிளாசிக் பிளஸ் டெலிவரியே இல்ல. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு பிரைஸ்க்கு மட்டும் அட்ராக்டிவா ஒரு வேரியண்ட்ட வச்சுட்டு, அத மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. நேம் சேக்குக்கு 1 வண்டி, 2 வண்டி மட்டும் டெலிவரி குடுத்தா, அது பேக் ஃபயர் ஆகும். மஹிந்திராக்கு அது பேக் ஃபயர் ஆச்சு. இப்போ கியாவும் அத பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேசிக் மாடலும் குடுக்குறதில்ல. HTE பேசிக் மாடலும் குடுக்குறதில்ல. இவங்க ஸ்கோடாவும் அத பண்றாங்க. இது என்ன விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. ஃபினான்ஷியல் இயர் 2026ல Volkswagen குரூப் இந்தியன் மார்க்கெட் ஷேர் அரவுண்ட் வந்து 2.3 to 2.5% தான். 5% அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் அத அச்சீவ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% டார்கெட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து அவங்களோட மேஜர் ட்ராபேக்கா இருந்திருக்கு. JSWக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி JSW வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜி மோட்டார் இந்தியால 35% ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காங்க. இன்னும் ரீசென்ட் ரிப்போர்ட்ஸ் படி ஷாங்காய் ஆட்டோ இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து அடிஷனல் ஸ்டேக் வாங்குற டிஸ்கஷனும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஒரு மேஜர் பிரேக் த்ரூன்னு நினைக்கிறேன் இது நடந்துச்சுன்னா. இப்போ Volkswagen இந்தியாலையும் மெஜாரிட்டி ஸ்டேக் வந்துருச்சுன்னா, JSW இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில ரொம்ப மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் பிளேயரா இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து JSWன்னு தனியா வந்து ஷோரூம்ஸ் கொண்டு வந்து அதுக்கு தனியா ஒரு செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் லைனப் வச்சிருக்காங்க. MG மோட்டார்ஸா JSW வந்து மேஜர் ஷேர் வாங்குனதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவான ப்ராடக்ட் லான்ச்சஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீசென்ட்டா MGயோட அடாப்ட் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. பிளக் இன் ஹைபிரிட்ஸ் வரப்போகுது. அடுத்து Volkswagen, Skoda அந்த குரூப் கம்ப்ளீட்டா வந்து JSW கையில போச்சுன்னா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு மேஜரான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாரி தோணுதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, JSW வந்து அந்த குரூப்ப தன் கைவசம் எடுக்கும்போது, மேஜர் ஸ்டேக்ஸ் எடுக்கும்போது, Volkswagen குரூப்போட என்ஜினியரிங், ஜெர்மன் பிளாட்ஃபார்ம்ஸ்ங்க, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய பினே அண்ட் சத்ரபதி பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல குளோபல் கொலாபரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ஜீரோல இருந்து டெவலப் பண்ணாம ஆல்ரெடி ப்ரூவன் எக்கோசிஸ்டம JSW கையில எடுக்குறாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவா தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்கும்போது Volkswagenக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் கிடைக்கும். லோக்கல் இந்தியா பார்ட்னரோட சப்போர்ட் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ப்ராடக்ட் டெவலப்மென்ட் காஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். மேனுஃபேக்சரிங் யூட்டிலைசேஷனும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்தியா ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள்ஸ் டெவலப் பண்ண ரொம்ப ஸ்பீட்ல அந்த இந்தியா ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள்ஸ் அவங்களால டெவலப் பண்ண முடியும். ஸோ ஓவரால் இந்தியா ஆப்பரேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. ஸோ ரீசெண்டா சேல்ஸ் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் புரிதல் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த டீல் வர ரீசன் சேல்ஸ் நம்பர்ஸ்லயும் நமக்கு தெரியுதுங்க. 2026 வர குவார்ட்டர் 2ல ஸ்கோடாவோட சேல்ஸ் வந்து 19,056 யூனிட்ஸ்ல இருந்து 18,866 யூனிட்ஸ்க்கு ஸ்லைட் டிக்ளைன்ல போயிருக்கு. அடுத்து Volkswagen சேல்ஸ் 8,788 யூனிட்ஸ்ல இருந்து 7,914 யூனிட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 10% டிக்ளைனை ஃபேஸ் பண்ணிருக்கு. கம்பைன்டா 2 பிரான்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா 26,780 காசு தான் சேல் பண்ணியிருக்காங்க. அதே டைம்ல இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட் ஓவராலா 25.6% growth அச்சீவ் பண்ணிருக்கு. இவ்ளோ growth ஓவரால் பேசஞ்சர் மார்க்கெட் அச்சீவ் பண்ணும்போது Volkswagen ஸ்கோடால இருக்கக்கூடிய டிக்ளைன் வந்து அவங்கள யோசிக்க வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் க்ரோ ஆகுது. ஆனா Volkswagen குரூப் அதை மேட்ச் பண்ண முடியல அப்படின்றது தான் ரியாலிட்டிங்க. ஸோ டீல் அஃபிஷியலா இன்னும் சைன் ஆகல. இன்னும் வேல்யூவேஷன், இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ஸ், ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி சில முக்கியமான டிஸ்கஷன்ஸ் வந்து பெண்டிங்ல இருப்பதா தெரிய வருது. ஸோ ஃபைனல் அக்ரீமெண்ட் வர வரைக்கும் இது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. இன் ஸ்பெகுலேஷன் பட் மோஸ்ட்லி நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ பர்சனலா எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் நடந்தா Volkswagen இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இந்தியன் மார்க்கெட்ல சர்வே பண்ண குளோபல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பத்தாது. காம்படிட்டிவான பிரைசிங் வேணும். லோக்கலைசேஷன் அதிகமாக இருக்கணும். ஃபாஸ்டான ப்ராடக்ட் லான்ச்சஸ் இருக்கணும். ஸ்ட்ராங்கான இந்தியன் ஸ்பெசிஃபிக் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அது எல்லாமே JSWனால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புறேங்க. ஸோ பார்ப்போம். இந்த நியூஸ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து GS பிட் ஸ்டாப்போட நியூஸ் 3. கியா சிரோஸ் EV ஃபைனல் லான்ச் ஆயிருக்கு. இது மேபி செக்மெண்ட் லீடரா மாறிடும் அப்படின்னு உங்க கேள்வி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த EV வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் லான்ச் செய்ய போகுது. இப்போ மீடியா டிரைவ் ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடத்துகிறாங்க. மோட்டோ வேகன் அண்ணாவும் திருப்பூர் மோகன் அண்ணாவும் அதுக்கு போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட டிரைவ் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 13.49 லேக் எக்ஸ் ஷோரூம் சொல்லியிருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் வந்து எக்ஸ் லைன் வேரியண்ட்டில் போகும்போது 19.99. ப்ரைஸிங் ஜாஸ்தி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
ஆகஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டீலர்ஷிப்லையுமே நீங்கள் கியா சிரோஸ் இருக்கும், நீங்கள் லைவில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வேரியன்ட் வைஸ் ப்ரைஸிங் என்ன அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா டாப் அண்ட் சிரோஸ் இவி வந்து ஆன் ரோட் 21 lakhs டச் பண்ணிடுதுங்க. பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரோஸ் இவி 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸில் வருது. நீங்கள் கிரெட்டால பார்த்த மாதிரி தான் 42 kWh பேட்டரி பேக், 51.4 kWh பேட்டரி பேக். இது வந்து லித்தியம் அயனோட பேட்டரி ஃபேமிலி. பட் கெமிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா நிக்கல் மேக்னஸ் கோபால்ட் என்எஃப்சி கெமிஸ்ட்ரியில் தான் வருது. ரியல் டைம் வந்து ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் வந்து ஒரு 300 to 350 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுதான் ரியல் டைம் ரேஞ்ச். எக்ஸாக்ட் பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் எவிடெண்ட்டாக பார்க்க முடியும். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறப்போ 10 to 80% வந்து 39 minutesல சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏசி சார்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் கொடுத்துருக்காங்க. 11 கிலோவாட் வால் பாக்ஸ் போகும்போது வந்து 4 hour to 4 hour 50 minutes, 7.4 கிலோவாட் வால் பாக்ஸ் போகும்போது 6 hourலேருந்து 7 hour 15 minutes கொடுத்துருக்காங்க. டீசென்ட் தான். இந்த லான்ச்சோட பிக்கஸ்ட் ஹைலைட் என்னென்னா ஃபைனலி ஹிண்டே கியா நிறுவனம் வேக்கப் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கியா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை வோல்டேஜ் பேட்டரி வாரண்ட்டி கொடுத்துட்டாங்க. என்எம்சி பேட்டரிக்கும் அவங்க லைஃப் டைம் வாரண்ட்டி இப்போ கொடுத்துட்டாங்க. இதுக்கு டாடா அண்ட் மஹேந்திராக்கு கண்டிப்பாக ஷவுட் கொடுக்கணும். அவங்க தான் இதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாங்க. இனிஷியலாக இதுக்கு விதப்பட்டது எம்ஜி, அடுத்து டாடா அண்ட் மஹேந்திரா இப்போ எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லைஃப் டைம் பேட்டரி வாரண்ட்டி அப்படின்றது இந்த 42 kWh மட்டும் இல்லாமல் 51.4 kWh மட்டும் இல்லாமல் 2 பேட்டரி பேக்குக்கும் கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஓனருக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி, செகண்ட் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 1,60,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இந்த லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்றது அப்ளிகபிள் கிடையாது. சப்போஸ் வாங்கி கமர்ஷியலாக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா. இங்கே பேஸ் ஸ்கீமும் இருக்குது. அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி யூசேஜுக்கு பேசிஸில் உங்களுக்கு 3.30 rupees per கிலோமீட்டருக்கு பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் நிறைய பேருக்கு கரெக்டாக இல்லை. ஏன்னா அந்த ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ மேஜர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. நான் ஸ்க்ரீனில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 30 inch வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானோரமிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குது. ஷிஃப்ட் பை ஒயர் கியர் செலக்டர் கொடுத்துருக்காங்க. ஹார்மன் கார்டனோட 8 ஸ்பீக்கர் ஆடியோ, ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், டியூவல் பேன் பானோரமிக் சன்ரூஃப், ஃப்ரண்ட்லி வென்டிலேட்டர் சீட்ஸ். இந்த செக்மெண்ட்டில் ரியர்லி வென்டிலேட்டர் சீட்ஸ் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இவங்கள்ட்ட மட்டும்தான் ஈவியில் ரியரில் வென்டிலேட்டர் சீட் இருக்குது. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ், வெஹிக்கிள் டு லோட், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் ஆல்ரெடி அது 5 star NCAP ரேட்டிங் வாங்கியிருந்தது. இது வந்து பார்ன் எலக்ட்ரிக் கிடையாது. ஆல்ரெடி இருந்த அந்த குளோபல் K1 பிளாட்ஃபார்மில் அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. லெவல் 2 ADAS வரைக்கும் கிடைக்குதுங்க. கனெக்டட் டெக்கும் இருக்குது. 95+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. OTA சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் கிடைப்பது மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த கனெக்டட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 23 சார்ஜிங் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸோட இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். அதில் வந்து 20,000+ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆக தான் தெரிய வந்திருக்கு. ஸோ பர்சனலாக அந்த ப்ரைஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா 13.49 lakhs ஸ்டார்டிங் ப்ரைஸ் டெஃபினெட்லி செம்ம அட்ராக்டிவ். ஆனால் டாப் எண்ட் வந்து 21 lakhs போயிருக்காங்க. என்னன்னா இந்த 13.5ல 42 கிலோவாட் கொடுக்கும்போது நெக்ஸான் வந்து 45 கிலோவாட்டோட வருது. ஸோ நெக்ஸானோட 45 கிலோவாட் கிரியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 lakhs வருது. இதுவே இவங்கள்ட்ட வந்து அந்த 42 கிலோவாட் போகிறீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸிங் பாருங்கள், ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். 14.22 lakhs கிட்டத்தட்ட நெக் டு நெக் நிறுத்திருக்காங்க. நெக்ஸானோட கிரியேட்டிவோட மாடல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்க அந்த 45 கிலோவாட். அது கூடவும் இந்த HTK பேசிக் வேரியண்ட்டை நெக் டு நெக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து HTK + ER எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வந்து அந்த ஹையர் பேட்டரி பேக் இருக்கு இல்லைங்க 51.4 கிலோவாட், அது வந்து 17.9 lakhs. அப்போது என்ன ஆகுதுன்னா நெக்ஸானோட டாப் ஆஃப் த லைன் மாடலுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட HTK ER மாடலை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸான், கர்வ், ஈவிட்டாரா அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் கிளாஷ் பண்ணுற மாதிரி தான் விட்டுருக்காங்க. சியராவோட பேசிக் மாடலோட ப்ரைஸிங்கில் இதோட டாப் ஆஃப் த லைன் வாங்க முடியும். பட் சியரா மேக்ஸ் பெட்டர் சென்ஸ். ஏன்னா பெரிய கார் எல்லா விதத்துலையுமே ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன தோணுதுங்க. ஏன்னா இவங்க ஹேரியர் EV, மஹேந்திரா XEV எல்லாத்தோட டாப் ஆஃப் த லைன் மாடலில் பேசிக் மாடலோட ப்ரைஸிங்கில் இதோட டாப் ஆஃப் த லைன் வந்து நிற்கிது. ஸோ அதை கொஞ்சம் அவங்க வந்து பெட்டர் ப்ரொபோர்ஷனில் ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சிரோஸ் EV வாங்குவீங்களா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது டாட்டாவோட அவென்யா எப்பப்பா வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. டாட்டாவோட அவென்யா ஃபைனலி ஸ்பாட்டட் டெஸ்டிங்க. இந்தியாவோட மோஸ்ட் ப்ரீமியம் டாட்டா EV வந்து 2027 டைம்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் இதுதான் மேஜர் நியூஸாக இருக்க போது. இந்தியன் ரோட்ஸில் இப்போ டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஸ்பை ஷாட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து கான்செப்ட் காரில் ப்ரொடக்ஷன் ரெடி ஃபைனலி. ஹெவியான கேமஃப்ளேஜ் இருந்தாலும்
டிசைன் டைரக்ஷன் ஆல்மோஸ்ட் கிளியராக இருக்குது. ரொம்ப அப்மார்க்க ஸ்டைலிங்கில் வரும் நம்புகிறேன். ஸோ பக்ஸ், இஷ்யூஸ், எலக்ட்ரானிக்கல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சியரா ஈவி எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போங்க. ஸோ 2025 பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் தான் அவினியாவோட எக்ஸ் கான்செப்டோட சிலூட் ஆல்மோஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம எவிடென்ட்டாக அந்த ஸ்பை ஷாட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டல்ஸ்க்கு, கனெக்டட் எல்இடி லைட்டிங், கூப்பே ஸ்டைல் ரூஃப் லைன், லார்ஜரான அலாய் வீல்ஸ், ப்ரீமியமான எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ், இது எல்லாமே அந்த கேமஃப்ளேஜ்லேருந்து நம்மளால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியுது. பார்ப்போம் ரியாலிட்டியில். இது வந்து டாட்டாவோட ரெகுலர் ஆக்டிவேட் இவி பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது வந்து இஎம்ஏ பிளாட்ஃபார்மில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சர் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜாக்வார் லேண்ட் ரோவர் டெக்னாலஜி, ஸோ அதோட சப்போர்ட்டோட டெவலப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் ஹிஸ்ட்ரியில் இதுதான் மோஸ்ட் ப்ரீமியம் ஈவியாக இருக்க போது. எக்ஸ்பெக்டட் பேட்டரி ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் ஒன்றும் வரல, பட் இப்போ இருக்கிறத வச்சு சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி 80 kWh பேட்டரி பேக் வரப்போது. 600 to 700 km ரேஞ்ச் அவங்க டார்கெட் பண்ணியிருப்பதா சொல்கிறாங்க ரியல் டைமில். அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து டியூவல் மோட்டர் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இங்கே கிடைக்குங்க. ஸோ இண்டஸ்ட்ரி மிக வேகமாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் எண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 kW பேட்டரி பேக்லாம் பார்க்கலாம் மோஸ்ட்லி டாடா மகேந்திரட்டிருந்து. ஸோ டாட்டாவோட ஃப்ளாக்ஷிப் ஈவியாக இது இருக்க போகுது. இன்டீரியர் ஸ்பை இமேஜஸ் இன்னும் பெருசாக வெளியே வரலங்க. ஆனால் டாட்டா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணது அவினியா ஃபிலாசபி படி உங்களுக்கு கிளாபின் வந்து பார்த்தீங்கன்னா லவுஞ்ச் ஸ்டைலில் இருக்க போது. மினிமலான டேஷ்போர்ட் லேஅவுட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கஜா மூஜான பேனல்ஸ்லாம் ப்ளே பண்ணால் மினிமல் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஸ்லீக்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் இருக்கும். லெவல் 2 ADAS கனெக்டட் டெக்னாலஜிஸ், லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லான்ச் டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பிளான் படி 2027 மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது லான்ச் ஆச்சுன்னா ஹிண்டேயோட ஐனிக் 5, பிவடியோட சி லைன், மஹேந்திராவோட எக்ஸ்வியோட ப்ரீமியம் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது கூடலாம் இது கம்பீட் பண்ணும். ஃபியூச்சரில் வரக்கூடிய எம்ஜி ப்ரீமியம் இவிஸ் கூடவும் இது கம்பீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இந்த அவினியா மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த டைம்ல டாட்டாவோட லோகோவும் மாறப்போவதாக தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டது டாட்டாவோட லோகோ எப்போ மாற்றுவாங்கன்னு. மோஸ்ட்லி அந்த டைம் லைனில் மாறிடும். டாட்டாவோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலை அந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் அவங்க காமிக்க தயாராக இருக்கிறாங்க. கொஷின் என்னன்னா, இது 40 to 50 lakh பட்ஜெட்டில் கன்சிடர் பண்ணி கொண்டு வர பிளானில் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் டாட்டாவோட அவினியாவை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை அந்த பட்ஜெட்டில் ஃபாரின் பிராண்ட்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் நம்பர் 5 என்னன்னா, டொயோட்டா என்னவோ ஹைக்ராஸை வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஸ்பை பண்ணியிருக்காங்க. ஹைலக்ஸோட அந்த ஸ்டைலில் தான் கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக டீசர் கூட ஹைலக்ஸோட வந்துருந்துச்சு. ஸோ அதோட ஸ்டைலில் வரும்போது இன்னும் கொஞ்சம் அப் மார்க்கெட் ஃபீல் இருக்குமோ அப்படின்னு தோணுது. இந்தியாவோட ஃபேவரட் ப்ரீமியம் எம்பிவின்னு சொல்லலாம். அது வந்து ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் சரி, இல்லை அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணலாம் சரி, டிமாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் அந்த ஹைக்ராஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெவியான கேமஃப்ளேஜ் இருந்தாலும் ஃப்ரண்ட் டிசைன் ஆல்மோஸ்ட் ரிவீல் ஆயிருக்குது. அது வந்து ஹைலக்ஸ் இன்ஸ்பைர்டு டிசைனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாலே நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, இது எம்பிவி தாண்டி ஒரு எஸ்யூவி மாதிரி ஒரு லுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல முடிவில் இருக்காங்க. அதாவது ஸ்லிம்மரான எல்இடி ஹெட்லாம்ஸுங்க, பிக்கரான ஹனிகோம் ஃப்ரண்ட் கிரில், கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரண்ட் பம்பர் நியூவரான டிசைன் இருக்குது, நியூவான எல்இடி ஃபாக்லம்ப் ஹவுசிங், மோர் மஸ்குலராக இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க டொயோட்டாவோட நியூ ஜெனரேஷன் ஹைலக்ஸ் இருக்குல்லங்க, அதோட ஃப்ரண்ட் ஃபேஸியாக தான் வந்து ஹைக்ராஸ்க்கு வரப்போகுது. ஸோ அதோட ஒரு டிசைன் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சைட் ப்ரொஃபைலில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி அலாய் வீல்ஸோட டிசைனும் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெய்லம் சிக்னேச்சரை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸ்லைட்லி ரிவைஸ்டான ஒரு ரியர் வந்து எக்ஸ்பெக்டடுங்க. ஸோ இன்டீரியரில் மேஜர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்ஹோல்ஸ்ட்ரி டிசைன் இருக்கும். ப்ரீமியமான ஒரு டேஷ்போர்ட் ட்ரிம்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ப்ரீமியமாக வந்து இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு டொயோட்டா வந்து ப்ரீமியம் ஃபீல்டுக்குள்ளே போகலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரைட்டாக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் உண்டு. அந்த இன்ஃபர்டெயின்மெண்ட்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 42 ரூபா 42 லட்ச ரூபா வர கார்லாம் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் பேத்தட்டிக்காக இருக்கும். அதோட யூஐயாக இருக்கட்டும், அதோட ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். கேபின் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. என்ஜினில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மெக்கானிக்கலி வந்து அந்த 2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், 2 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. கரண்ட் ரிப்போர்ட்ஸ் படி டொயோட்டா 2027 ஹைக்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ண பிளானில் இருக்காங்க. பர்சனலாக இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. கரண்ட் ஹைக்ராஸ் ஆல்ரெடி வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு சூப்பர் பேக்கேஜ்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பேக்கேஜ் அந்த ப்ரைஸுக்கு. அதை கொஞ்சம் வந்து அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எம்பிவி மாதிரி டிசைன் எல்லாமே எஸ்யூவி ஃபீல்டில் இருந்துச்சுன்னா இன்னும் அதோட அப்பீல் பெட்டராக இருக்கும். அதுதான் இங்கே நடக்க போகுது. இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஷார்ட் ஸ்பின் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் குயிக் ரேப் பண்ணுவோம். கடந்த வாரத்தில்
ரேஞ்ச் ரோவரோட ஜிடி எலக்ட்ரிக் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி இல்லாமல் கிராண்ட் டூரர் ஈவியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இஎம்ஏ பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்களோட எலக்ட்ரிஃபைட் மாடுலர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கு. கரண்ட் ரேஞ்ச் ரோவர் விட லோவரான ஹைட் லாங்கரான வீல் பேஸில் கொடுத்துருக்காங்க. கம்பெனி சொல்கிறது படி பார்த்தா 7 டெசிபிள் குவைட்டர் தென் ஐஸ் ரேஞ்ச் ரோவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆப்வியஸ்லி இருக்கும் எலக்ட்ரிக்குள்ளே போகும்போது. பட் என்விஹெச் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத லான்ச்சுக்கு அப்புறம் பேசுவோம். 2027 டைம்லைனில் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் அவுடியோட Q3 2026 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் வந்து கேமோஃப்ளஷ் இல்லாமல் ஸ்பை ஆகியிருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது வந்து புதிதான அந்த ஸ்பிளிட் எல்இடி ஹெட்லாம்ப் டிசைன், கம்ப்ளீட்லி ரீடிசைன் செய்யப்பட்ட இன்டீரியர், 48 வோல்ட் மைல் ஹைப்ரிட் அண்ட் பிளக்-இன் ஹைப்ரிட் என்ஜின் ஆப்ஷன்ஸோட குளோபல் லான்ச் அப்படின்றது சீக்கிரமாக நடக்குது. சிட்ரான் பசால்ட்டில் எக்ஸ் கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8.75 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் இல்லைங்க. என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா செம்ம வேல்யூ ஃபார் மணி டீல் இது. பெய்ஜ் லெதரைட் சீட்ஸுங்க, ப்ரீமியமான கேபின் அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் பேட்ச் டிம்ப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லெதரைட் பேடிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர், டேஷ் கேம், JBL ஆடியோ, அந்த 10 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமோட வருது. அக்சசரி பேக்கேஜாக இதை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. என்ஜின் ஆப்ஷன்ஸில் இது எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆல்ரெடி சிட்ரான் பசால் நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். அதில் இன்னும் வந்து ஒரு பெட்டரான ப்ரொபோஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் இந்த ரீசெண்டாக BYDயோட EV ரியர் மோட்டார் கலண்டு விழுந்து ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. நிறைய பேர் அதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த ரியர் மோட்டார் டிட்டாச்சான வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் BYD வந்து அஃபிஷியலான ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் இம்ப்ராப்பர் ரிப்பேர்னால நடந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னாலும் உங்களோட தப்பு தானே, உங்கள் சர்வீஸ் சென்டர் தான் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அதை தப்புன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்கப்பா பிரான்ச். அதை வந்து சர்வீஸ் சென்டர் மேலேயும் கஸ்டமர் மேலேயும் போடுறது சரிப்பட்டு வராது. லெக்ஸஸோட ES 350H வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ப்ரைஸ் வந்து 66.10 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. புதிதாக வந்து அந்த 2.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 247 PS ஆஃப் பவரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பிக்கரான டைமென்ஷன், லேட்டஸ்ட்டான லெக்ஸஸோட சேஃப்டி சிஸ்டம், கொஞ்சம் ப்ரீமியமான இன்டீரியர் அப்டேட்ஸோட இது வந்திருக்கு. அஃபிஷியல் அரை மைலேஜ் மட்டும் இன்னும் ரிவீல் ஆகலைங்க. பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கிராண்ட் விட்டாரோட அந்த எத்தனால் 20 கேஸுங்க என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனால் பிளெண்டிங்னால அந்த E20னால என்ஜின் வந்து பாலாகிருக்கு. பட் அந்த கிராண்ட் மீட்டரை வந்து E20 கம்பேட்டபிள் இல்லை, வெறும் E10 கம்பேட்டபிள்னு வாதாடி இருக்காங்க. அதில் கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த கன்சியூமருக்கு, அந்த கஸ்டமருக்கு வந்து புதிதான கிராண்ட் மீட்டர் E20 கம்பேட்டபிள் கிராண்ட் மீட்டரை கொடுங்க, இல்லைனா அதுக்கான ப்ரைஸை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாருதி இதை வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. என்னன்னா, இது எத்தனால் பிளெண்டிங்னால நடந்த பிரச்சனை கிடையாது, ஃபியூல் அடல்ட்ரேஷன்னால நடந்த பிரச்சனை, எங்கள் வண்டி E20 கம்பேட்டபிள் தான் அப்படின்னு திரும்ப வந்து ஃபைட் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஃபைட் பேக் பண்ணுவீங்க, கடைசியில் கஸ்டமர் தலை உருண்டுகிட்டு இருக்குது. கவர்மெண்ட் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸை கொண்டு வாங்க. E20ங்கிற பேரில் நிறைய இடத்துல ஃபியூல் அடல்ட்ரேஷனும் நடக்குதுங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி வந்து டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வீடியோஸ் வரும். அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இதுதான் இந்த வீக்கில் ஆட்டோமொபைல் வேர்ல்டில் நடந்த குயிக்கான அப்டேட்ஸுங்க. இந்த நியூஸில் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் முக்கியமாக சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சேச்சுரலாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஃபீவருங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறேன், அதனால் அப்படி இருந்திருக்கும். ரொம்ப வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சா மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, டேக் கேர், பாய்.